தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத பகுதி எரேமியா 10ஆம் அதிகாரம் 10 மற்றும் 11ஆம் வசனங்கள். கர்த்தரோ மெய்யான தெய்வம், அவர் ஜீவனுள்ள தேவன், நித்திய ராஜா. அவருடைய கோபத்தினால் பூமி அதிரும், அவருடைய உக்கிரத்தை ஜாதிகள் சகிக்க மாட்டார்கள். வானத்தையும் பூமியையும் உண்டாக்காத தெய்வங்கள் பூமியிலும் இந்த வானத்தின் கீழும் இராதபடிக்கு அழிந்து போகும் என்பதை அவர்களுக்குச் சொல்லுங்கள். பழைய ஏற்பாட்டின் காலத்தில் தேவன் யெகோவா என்னும் நாமத்தில் ஜனங்களுக்கு அறியப்பட்டார். புதிய ஏற்பாட்டின் காலத்தில் இயேசு கிறிஸ்து என்னும் நாமத்தில் பூமியில் பிறந்தார். அவர்தான் இந்த வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த தேவன். அவரே மெய்யான தேவன். அவர்தான் ஜீவனுள்ள தேவன். அவர்தான் நித்திய ராஜா. அவர் கோவப்பட்டா இந்த பூமி அதிரும். அவர் உக்கிரமடைந்தா இந்த ஜாதிகள், இங்கே உள்ள ஜனங்கள், பூமியில் உள்ள ஜனங்கள் அதை சகிச்சுக்கிட முடியாது. இந்த பூமியில் உள்ள ஜனங்கள் தெய்வங்கள்னு சொல்லி நிறைய தெய்வங்கள் வச்சு வழிபடுறாங்க. ஆனால் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கிய தெய்வம்தான் மெய்யான தெய்வம். வானத்தையும் பூமியும் உண்டாக்காத தெய்வங்களெல்லாம் அழிந்து போகக்கூடியவை என்பதை வேதம் நமக்கு தெளிவாக விளக்குகிறது. இந்த வசனத்தின்படி நம்ம பார்க்கும்போது பூமி எதனால் அதிருகிறதுனா தேவனுடைய கோபத்தினால் அதிருகிறது. நம்ம சயின்டிஃபிக் ரீதியாக நிலநடுக்கம் எப்படி ஏற்படுகிறது அப்படின்னா அவங்க அதற்கு ஒரு விளக்கம் கொடுப்பாங்க. பூமிக்கு கீழே உள்ள 2 டெக்டானிக் பிளேட்ஸ் ஒன்றோடொன்று மோதும்போது நிலநடுக்கம் உண்டாகிறது. அது நேருக்கு நேர் மோதுனா ரொம்ப ஹெவியான நிலநடுக்கம் இருக்கும். 2 பிளேட்ஸ் சைடில் உரசிச்சு அப்படின்னா அப்போது லைட்டாக நிலா அதிரும். அதை மாதிரி சொல்லுவாங்க. அதை மாதிரி 2 டெக்டானிக் பிளேட்ஸ் கடலுக்கு கீழே அதை மாதிரி உராயும் போது அது சுனாமியாக வெளிப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது சயின்டிஃபிக் ரீதியாக அவங்க அறிந்து கொண்ட காரியங்களை நமக்கு சொல்கிறாங்க. ஆனால் வேதத்தின் படி என்ன அப்படின்னா ஆண்டவருடைய கோபத்தினால தான் நிலநடுக்கம் ஏற்படுகிறது. பூமி அதிர்கிறதுன்னு நமக்கு எரேமியா 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் நமக்கு விளக்குகிறது. தேவன் மனிதர்களை அவரை தொழுது கொள்ளும்படியாக தான் ஆண்டவர் சிருஷ்டித்திருக்கிறாங்க. ஆனால் மனிதர்கள் தேவன் சிருஷ்டித்தவைகளையும் மனிதர்களால் உண்டாக்கப்பட்டவைகளையும் தெய்வங்களாக வணங்கி கொண்டிருக்கிறாங்க. இதனால தான் ஆண்டவருக்கு மனிதர்கள் மேலே கோபம் வருது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்போ நம்மளோட குழந்தைங்கள் இருக்காங்க. அவங்க நம்மளை கனம் பண்ணாமல் நமக்குரிய காரியங்களை செய்யாமல் ஒரு 3வது மனிதர்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும்போது நமக்கு அவங்க பிள்ளைகள் மேலே கோபம் வரும். இது போல தான் தேவனை தொழுது கொள்ளாமல் அவரால் சிருஷ்டிக்கப்பட்டவைகளை இல்லை அவங்களே ஏதாவது உண்டாக்கி தொழுது கொள்கிறது, இதை மாதிரி காரியங்கள் செய்யும்போது மனிதர்கள் மீது தேவனுக்கு கோபம் எழும்புகிறது. தேவன் அவர் யார் என்பதை எல்லா மனிதர்களுக்கும் வெளிப்படுத்துகிறார். ஆனால் அவங்க மனம் திரும்புறது இல்லை. இதன் காரணமாக தேவ கோபம் அப்படிப்பட்ட மனிதர்கள் மீது வருகிறது. எங்கள் சபை பாஸ்டருக்கு இந்த வருஷத்தில் நிறைய அழிவுகள் தோன்றும். அப்புறம் நிறைய இடத்துல மரண ஓலம் கேட்கும் அப்படின்னு அவங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. அப்புறம் சுனாமி, நிலநடுக்கம் போன்ற காரியங்கள்லாம் ஏற்படும். கொள்ளை நோய்கள், நிறைய வியாதிகள் பரவும். போன வருஷத்தை விட இதுவரை வந்ததை விட அதோட தாக்கம் அதிகமாக இருக்கும். அதோட வீரியம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால் நீங்கள் சுனாமி, நிலநடுக்கம், அதிகப்படியான கனமழை, வெள்ளம், கொள்ளை நோய்கள் வராதபடிக்கு நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். உங்களுடைய குடும்பங்களுக்காகவும் ஜெபிங்க. பொது ஜனங்களுக்காகவும் அவங்க பாதிக்கப்படாமல் இருக்கிறதுக்கு ஜெபித்து கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இந்த வசனம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள்,
ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.